ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஃபார்மா இன் தமிழ் யூடியூப் சேனல். அதாவது இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸான டாபிக். ஸோ ஸ்ட்ரக்சர் மேபி கிறிஸ்டலைனாக இருக்கலாம் அண்ட் லாக்டிஸாக இருக்கலாம், இல்லைனா நான் கிறிஸ்டலைன் சச்சஸ் கிளாஸ் அந்த மாதிரிக்கா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு சாலிட் பார்த்திங்கன்னாலே நம்மளுக்கு ஒரு டெஃபினைட் ஷேப் இருக்கும், வால்யூம் இருக்கும். ஸோ அதுதான் வந்து இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அண்ட் தென் பார்த்திங்கன்னா சாலிட் பார்ட்டிகல்ஸில் வந்து பார்ட்டிகல்ஸ் இல்லைனா ஆட்டம்ஸ் மாலிக்யூல்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸாக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும். ரொம்ப க்ளோஸாக அரேஞ்ச் ஆகிருக்கிறதுனால தான் வந்து இது ரொம்ப டைட்டாக இருக்கும், டைட்லி பேக்கடாக இருக்கும் இதோடைய மாலிக்யூல்ஸ்லாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸடு ஷேப் அண்ட் வேல்யூம் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து நினச்சிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், However, even the non-crystalline solids have more order than liquid and gases அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஸ்ட்ராங் பாண்ட், ஒரு ஸ்ட்ராங் பாண்டுனால அதோடைய பிணைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பாண்டட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இன் ஆர்டர் டு their decreasing strength, these include metallic bonds, ionic bonds, valence bond and molecular bonds. இந்த 4 பாண்ட்ஸில் பாண்டாக இருந்தது அப்படின்னா சாலிட் கொஞ்சம் வீக்காக இருக்கும், மற்றபடி அது எப்பயுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சாலிடில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் சாலிட் இருக்குது, கிறிஸ்டலைன் சாலிட் அண்ட் தென் அமார்ஃபஸ் சாலிட். கிறிஸ்டலைன் சாலிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்ட் லென்த் அண்ட் பாண்ட் ஆங்கிள் டிட்டர்மைன்ட் பை த எக்ஸ்ரேஸ் கிறிஸ்டலோகிராஃபி மெத்தட்ஸ். அதாவது இதோடைய பாண்ட் லென்த்தும் பாண்ட் ஆங்கிளும் வந்து எதை வச்சு நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்ரேஸ் வச்சு நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம். ஸோ the structural unit of the crystalline solid is arranged in the fixed geometric patterns of the letters. ஆமாம், இதோடைய ஜியோமெட்ரிக் பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ வந்து NaCl எடுத்துக்கோங்க. இப்போ இதை NaClன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது கரெக்டான இடத்துல தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். மாலிகுல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எங்கெங்கெல்லாம் ஃபிக்ஸ் ஆக முடியுமோ அங்கங்கே கரெக்டான இடத்துல தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கும், அங்கே இங்கேன்னு டிஸார்டராக இருக்காது. ஸோ ஒரு இர்ரெகுலராக அன்யூனிஃபார்மாக இருக்காது, என்றைக்குமே பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அதுதான் வந்து இதோடைய ஸ்ட்ரக்சரல் யூனிட் வந்து என்றைக்குமே வந்து ஃபிக்ஸ்டு ஜியோமெட்ரிக் பேட்டர்ன்னு சொல்லியிருக்காங்க. கிறிஸ்டலைன் சாலிட் ஜென்ரலி எக்ஸிட் டிஃப்ரெண்ட் ஷேப், டிஃப்ரெண்ட் ஆர்டர் அந்தந்த யூனிட்டில் கரெக்டாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் அதோடைய டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கும் அப்படின்றாங்க. தென் பார்த்திங்கன்னா ஷார்ப் மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்கும். வேரியஸ் கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் ஹேவ் டிவைடட் இன்டூ, அதாவது கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் பார்த்தீங்கன்னா 6 டைப்பில் இருக்குது. கியூபிக்னா எக்ஸாம்பிள் NaCl, டெட்ராகோனல்னு பார்த்தீங்கன்னா யூரியா. அதாவது இந்த மாலிகுலோடைய ஷேப்பை வச்சு அவங்க வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க கிறிஸ்டலைன் சாலிட்ஸை. டெட்ராகோனல் அண்ட் தென் எக்ஸாகோனல்னு பார்த்தீங்கன்னா அயோடோஃபார்ம். இந்த மாதிரிக்கா ட்ரைக்ளினிக்னு பார்த்தீங்கன்னா போரிக் ஆசிட். ஸோ இந்த மாதிரிக்கா அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அமார்ஃபஸ் சாலிடில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட் டு த கிறிஸ்டலைன் சாலிடு. இங்கே எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா அங்கே எல்லாமே தப்பாக இருக்கும். அதாவது இங்கே மாலிகுல்ஸ் வந்து ஃபிக்ஸ்டு பேட்டர்னில் அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா அமார்ஃபஸ் சாலிடில் வந்து ஃபிக்ஸ்டு பேட்டர்னில் அரேஞ்ச் ஆகிருக்காது. இங்கே வந்து ஷார்ப் மெல்ட்டிங் பாயிண்ட் இருந்துச்சுன்னா அமார்ஃபஸில் வந்து ஷார்ப் மெல்ட்டிங் பாயிண்ட் எதுவும் கிடையாது, அது அப்பப்போ சேஞ்ச் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ கிறிஸ்டலைன் சாலிட்ஸை வந்து நம்ம ட்ரூ சாலிட்னு கூட சொல்லலாம். பட் அமார்ஃபஸ் சாலிடை வந்து நம்ம சூடோ சாலிட்ஸ் ஆர் சூப்பர் கூல்டு சாலிட்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், எக்ஸாம்பிள் வந்து நான் இங்கேயே கொடுத்துட்டேன். ஸோ இதெல்லாம் தான் சொல்லியிருக்காங்க. இங்கே வாங்க நான் படித்து காட்டுறேன். அன்லைக் crystalline solid, the structural unit of the amorphous solids are arranged in the random manner. ரேண்டமாக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ ஒன்றுக்கு மேலே ஒன்று அரேஞ்ச் ஆகிருக்கலாம், இல்லை ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று அரேஞ்ச் ஆகிருக்கலாம், அந்த மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கலாம். அமார்ஃபஸ் சாலிடை வந்து சூப்பர் கூல்டு சாலிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் இதாக கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது சிலிக்கான், அந்த மாதிரி பாலிமர்ஸ், பாலியஸ்டரின் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் பாலிமார்ஃபிசம். சாலிடில் தான் இது வந்து அடியில் வருது. பாலிமார்ஃபிசம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து மோர் தென் ஒன் ஃபார்மில் வந்து எக்ஸிட் ஆகும். அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட வடிவத்தில் வந்து அது வந்து மாறும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா மெனி சப்ஸ்டன்ஸ் மே எக்ஸிட் மோர் தென் ஒன் கிறிஸ்டலைன் ஆர் அமார்ஃபஸ் ஃபார்ம்.
ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு அது வந்து கன்வெர்ட் ஆகும். அந்த ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகும். மோர் தென் ஒன் இல்லைன்னா மோர் தென் 2 ஃபார்ம்ஸ். அதாவது அந்த மாதிரிக்க அதோடைய ஸ்ட்ரக்சரை வந்து அது மாற்றிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் பாலிமார்ஃபிசம்னு சொல்கிறாங்க. இங்கே வாங்க. Many substances may exist in the more than one crystalline or amorphous form. This phenomena where compound exists more than one crystalline or amorphous form is known as polymorphism. அது எந்த காம்பவுண்ட் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து எக்ஸிஸ்ட் பண்ணுதோ அதுதான் வந்து நம்ம பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்கிறோம். டிஃப்ரெண்ட் கிறிஸ்டலைன் ஆர் த அமர்ஃபஸ் ஃபார்ம்ஸ் ஆர் நவுன் அஸ் பாலிமார்ஃப்ஸ். அதாவது எது அந்த டிஃப்ரெண்ட் கிறிஸ்டல் அண்ட் அமர்ஃபஸ் ஃபார்முக்கு எது வந்து இதாகுதோ அது வந்து பாலிமார்ஃப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அதோடைய ஃபார்மை பார்த்தீங்கன்னா பாலிமார்ஃபிக் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடைய மார்பாலஜிக்கலாக சேஞ்ச் ஆகுது இல்லையா, ஸோ அதை வந்து பாலிமார்ஃபிக் ஃபார்ம்ஸ்னு சொல்கிறாங்க. அந்த சப்ஸ்டன்ஸை வந்து பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து the various form usually through packing of the molecules in the different arrays with the crystal by the difference in the orientation. அதாவது different polymorphic forms of the substance usually exhibit different அதாவது அதோடைய வந்து மெல்டிங் பாயிண்ட்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு கான்ஸ்டண்ட்டாக ஒரு மெல்டிங் பாயிண்ட் இருந்தால் தான் இதோடைய மார்பாலஜியும் அதாவது அதுவும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இதோடைய மெல்டிங் பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால தான் அதோடைய மார்பாலஜியும் சேஞ்ச் ஆகுது. எக்ஸ்ரேஸ் டிஃப்ராக்ஷன் பேட்டர்ன், அதுக்கப்புறம் சாலிபிலிட்டி, டிசொல்யூஷன் பிஹேவியர், ஸ்டெபிலிட்டி, பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் இந்த பாலிமார்ஃப்ஸ்க்கு. இந்த பாலிமார்ஃப்ஸ் பார்த்திங்கன்னா ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா குளோராம்ஃபினகால், சல்ஃபனமைட்ஸ், பார்பிச்சுரேட்ஸ், ஸ்டெராய்ட்ஸ் லைக் prednisolone அண்ட் தென் கார்டிசோன், டெஸ்டோஸ்டிரோன், இந்த மாதிரி ஸ்டெராய்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் யூஸ் ஆகிற ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபார்ம் கிடையாது. இது ஒரு 2-3 ஃபார்மில் அதோடைய ஸ்ட்ரக்சரை வந்து மாற்றிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொன்று பாருங்கள், ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ட்ரைஎஸ்டரின், தியோப்ரோமோ ஆயில் எல்லாமே வந்து பாலிமார்ஃபிசம் வந்து எக்ஸிஸ்ட் பண்ணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் தியோப்ரோமோ ஆயில், எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கோகோ பட்டர், இது எல்லாமே பார்த்திங்கன்னா சப்போசிட்டரிஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுறது தான். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா எத்தனை ஃபார்ம் இருக்குன்னா 4 பாலிமரிக் ஃபார்ம் இருக்குது. ஆல்ஃபா, பீட்டா டேஷ், காமா அப்படின்னு ஒரு 4 பாலிமெரிக் ஃபார்ம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லிக்விட் கிறிஸ்டல்ன்றது ஒன்றும் இல்லை, இது வந்து 4th ஸ்டேட் ஆஃப் சாலிட்னு சொல்கிறாங்க. நான் சிம்பிளாக முடிச்சிடுறேன். 4th ஸ்டேட் ஆஃப் சாலிட் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் கிறிஸ்டல்னு சொல்கிறாங்க. ஏன் இதை 4th ஸ்டேட் ஆஃப் சாலிட்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஐஸ் க்யூபே இருக்குது, அதை வந்து நம்ம சாலிட்னு எடுத்துக்கலாம். அது வந்து என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்விடாக கன்வெர்ட் ஆகணும். பட் அது லிக்விடாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்மீடியேட் ஸ்டேஜை வந்து அட்டைன் பண்ண பின்ன தான் அது வந்து என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்விடாக கன்வெர்ட் ஆகும். அதோட இன்டர்மீடியேட் ஸ்டேஜ் வந்து என்னன்னு பார்த்தோம்னா லிக்விட் கிறிஸ்டல். அந்த சாலிட் வந்து லிக்விட் கிறிஸ்டலாக கன்வெர்ட் ஆன பின்ன தான் நம்மளுக்கு என்னவா ஆகும் அப்படின்னா லிக்விடாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இதை தான் நம்ம வந்து 4th ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம். வாங்க நம்ம பார்க்கலாம். இந்த 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டரில் நெக்ஸ்ட்டு 4th ஸ்டேட் ஒன்று இருக்குது. ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சது 3 தான் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர், சாலிட், லிக்விட், கேஸ். அதில் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு 4th ஸ்டேட் இருக்குது, அதுதான் வந்து லிக்விட் கிறிஸ்டல்னு பார்க்குறோம். ஏன்னா இது வந்து ஒரு இன்டர்மீடியேட் ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க. சாலிடுக்கும் லிக்விடுக்கும் நடுவில் இருக்கிறனால இது வந்து ஒரு இன்டர்மீடியேட் ஸ்டேட். ஸோ அதர்வைஸ் நான் ஒன்று மீசோஃபேஸ்ன்னு கூட சொல்கிறாங்க. அந்த லிக்விட் கிறிஸ்டல் ப்ராசஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஆமாம், இதில் நிறையா வந்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜரன்ஸ், அதாவது பயோரெஃப்ரிஜரன்ஸ்னு சொல்கிறாங்க. The light passing through the material is divided into 2 components.
அதாவது டிஃப்ரெண்ட் வெலாசிட்டிஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா பயோரெஃப்ரிஜரன்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு விஸ்காசிட்டி அதிகமாக இருக்கும், சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்குது, ஃப்ளூயிடிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் இருக்குது. என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைப்ஸ் தான் இங்கே வந்து விரிவாக்கமாக கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன் வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா லிக்விட் கிறிஸ்டல் வந்து 2 டைப்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லிக்விட் கிறிஸ்டல் வந்து டேரெக்டாக வந்து லிக்விடாக மாறாது, அதாவது சாலிடாக இருந்து டேரெக்டாக லிக்விடாக மாறதில்லை இல்லையா, இன்டர்மீடியட் ஸ்டேட்டில் தானே இருக்குது. அப்போ அந்த இன்டர்மீடியட் ஸ்டேட்டில் இருக்கும்போது அந்த லிக்விட் கிறிஸ்டல் அதோடைய ஸ்ட்ரக்சர், அதாவது அது மாலிகுல்ஸ்லாம் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னு நம்ம வந்து எதில் வச்சு பார்க்குறோம் அப்படின்னா மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்குறோம். ஸோ அதை வச்சு தான் இவங்க வந்து பிரிச்சுருக்காங்க. தெர்மோட்ரோபிக் லிக்விட் கிறிஸ்டல், அயோட்ரோபிக் லிக்விட் கிறிஸ்டல். தெர்மோட்ரோபிக் லிக்விட் கிறிஸ்டலில் பார்த்தீங்கன்னா 3 டைப் இருக்குது. நிமேட்டிக் லிக்விட் கிறிஸ்டல், செமன்டிக் லிக்விட் கிறிஸ்டல், கொலஸ்டரிக் லிக்விட் கிறிஸ்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. லயோட்ரோபிக்கில் பார்த்தீங்கன்னா எந்த டைப்ஸும் இல்லை, ஸோ அது ஒன்று தான். தெர்மோட்ரோபிக் லிக்விட் கிறிஸ்டல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர்மோட்ரோபிக் இஃப் த லிக்விட் கிறிஸ்டலைன் ப்ராப்பர்ட்டிஸ் டிபெண்ட் அப்பான் த டெம்பரேச்சர். நம்மக்கிட்ட இருக்கிற லிக்விட் கிறிஸ்டல் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு சாலிட் வந்து இப்போ லிக்விடாக கன்வெர்ட் ஆகணும். அது இன்டர்மீடியட்டாக என்ன ஸ்டேட்டாக அட்டைன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் கிறிஸ்டலாக மாறும். அப்படி மாறும்போது அது வந்து டெம்பரேச்சரை டிபெண்ட் ஆகிருந்துச்சுன்னா அது வந்து தெர்மோட்ரோபிக். ஏன்னா தெர்ம்னாலே நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர், ட்ரோபிக்ன்றது கிறிஸ்டல், அந்த கிறிஸ்டல் வந்து டெம்பரேச்சர் டிபெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு 3 டைப் இருக்குது. என்னென்ன டைப்னு பார்த்தீங்கன்னா நிமேட்டிக் லிக்விட் கிறிஸ்டல், செமன்டிக் லிக்விட் கிறிஸ்டல். ஸோ நிமேட்டிக் அதர்வைஸ் நவுன் அஸ் த்ரெட் லைக் கிறிஸ்டல்னு சொல்கிறாங்க. சிமெண்டிக் அதர்வைஸ் நவுன் அஸ் சோப்பின் லிக்விட் கிறிஸ்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நிமேட்டிக் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேரலராக அரேஞ்ச் ஆகிருக்கும், பேரலர் டு ஈச் அதர், இப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இது வந்து ரோல் ஆகும், தன்னைத்தானே ரொட்டேட் ஆகிக்கும். ஸோ இங்கே கேப் இருக்கு இல்லையா நடுவில், ஸோ இது வந்து ரெண்டும் மோதிக்காமல் கொலிக்ஷன் இல்லாமல் ரொட்டேட் ஆகிக்கும்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சிமெண்டிக் லிக்விட் கிறிஸ்டலில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீசோஜன் ஹாவ் த போத் பொசிஷனல் ஆர்டர் அண்டு ஓரியன்டேஷனல் ஆர்டர். அதாவது பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப கிட்ட அரேஞ்ச் ஆகிருக்கும், ரொம்ப டைட்டாக அரேஞ்ச் ஆகிருக்கும், பக்கத்துலேயே வந்து இருக்கும். ஸோ இதனால் வந்து என்ன ஆக முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆக முடியாது. ஸோ இதுக்கிட்ட தான் கேப்பே இல்லையே, இது எப்படி ரொட்டேட் ஆகும், இந்த மாதிரிக்கு ரொம்ப டைட்டாக அரேஞ்ச் ஆகிருக்கும். அண்ட் தென் பாருங்கள் கொலஸ்டரிக் லிக்விட் கிறிஸ்டல்ன்றது ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு ஸ்பைரல் மாதிரிக்கு அரேஞ்ச் ஆகிருக்கும். மேலே ஒரு மாதிரிக்க இருக்கும், கீழே இந்த மாதிரிக்க இருக்கும். ஸோ ஒரு லேயரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப்பில் இருக்கும், இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. ஸோ கொலஸ்டரிக் phase have been defined as a special type of pneumatic liquid crystal in which the thin layer of the parallel mesogen have their longitudinal axis rotated in the adjacent layer at certain angle. அதாவது ஒரு லேயரும் ஒரு மாதிரிக்க இருக்கும், ஒரு லேயர் ஸ்பைரல் மாதிரிக்க இருக்கும், ஒரு லேயர் கிட்ட அரேஞ்ச் ஆகிருக்கும், அடுத்த லேயர் ஸ்பைரல் மாதிரிக்க இருந்தால் அடுத்த லேயர் வந்து வெர்டிக்கலாக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ ஒரு லேயரும் ஒரு மாதிரிக்க இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து லயோட்ரோபிக் லிக்விட் கிறிஸ்டல்னா the liquid crystal prepared by the mixing of 2 or more substance which one is polar molecule. அதில் ஒன்று வந்து போலார் மாலிகுலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நிறைய சப்ஸ்டன்ஸை போட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணுவோம், அதில் ஒன்று வந்து போலார் மாலிகுலாக இருந்துச்சுன்னா அது வந்து லயோட்ரோபிக் லிக்விட் கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட், கிளாசி ஸ்டேட். அதாவது இந்த கிளாசி ஸ்டேட் பார்த்தீங்கன்னா அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள். சம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கிறிஸ்டலும் சம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லிக்விடும் இருக்கும். ஸோ கிறிஸ்டலுக்குள்ள ப்ராப்பர்ட்டியும் இருக்கும், அதுக்கிட்ட லிக்விட்குள்ள ப்ராப்பர்ட்டியும் இருக்கும். இந்த மாதிரிக்கு ரெண்டுமே கலந்துருக்கிறனால தான் அது வந்து கிளாஸ்ன்னு சொல்கிறோம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கிளாஸ் தான். ஸோ அண்ட் தென் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம லேபில் யூஸ் பண்ணுற கிளாஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இதனால தான் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஏன் நம்ம வந்து லேபார்ட்டரியில் கிளாஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் தான் எந்த கெமிக்கல் ரியாக்ஷனும் நடக்காது.
நீங்கள் எடுத்துக்கிற ப்ராடக்ட் வந்து கிளாஸ் கூட ரியாக்ட் ஆகி வேறு ஒரு ப்ராடக்டாக கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எப்படி அதை நம்ம வந்து இன்டேக் பண்ணுறது? ஸோ அந்த மாதிரிக்கு எந்த கெமிக்கல் ரியாக்ஷனும் வந்து நடக்காது கிளாஸில். ஸோ அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிறிஸ்டலையும் கிளாஸையும் நம்ம ஹை டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணும்போது அது ஃப்யூஸ் ஆகும். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஃப்யூஸ் ஆகும். ஃப்யூஸ் ஆகி ஹை டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணும்போது ஃப்யூஸ் ஆகும். ஸோ அதை நம்ம சடனாக கூல் பண்ணுறோம். ஸோ கூல் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளாஸ் கிடைக்கும். இட் ஹேஸ் மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த கிறிஸ்டல். அது வந்து ரேண்டமாக அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிருக்கு. இது வந்து ரேண்டம் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் மாலிக்யூல்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரேண்டமாக அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் வந்து கிளாஸி ஸ்டேட்டுன்றது. ஸோ அண்ட் தென் பார்த்திங்கன்னா கிளாஸ்லாம் நம்ம ஒரு கிளாஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் காம்போனன்ட்ஸ் வேணும்? ஃபார்மர்ஸ் வேணும். ஸோ ஃபார்மர்ஸுன்றது ஒரு மெயின் ப்ராடக்ட் வேணும். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கா. சாண்ட்லேருந்து எடுக்கிற சிலிக்கா வச்சு நம்ம கூட ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஃப்ளக்ஷர்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை. இப்போ சிலிக்காவை வந்து நம்ம ஹை மெல்ட்டிங் பாயிண்டில் மெல்ட் பண்ணணும். அதோட மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து ரொம்ப அதிகம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2000 டிகிரி செல்சியஸுங்களாமா. ஸோ அதோடைய டெம்பரேச்சரை கம்மி பண்ணுறதுக்காக நம்ம ஃப்ளக்ஷர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஃப்ளக்ஷர்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சோடா ஆஷ். இந்த ஃப்ளக்ஷர்ஸை வந்து நம்ம இந்த கிளாஸ்குள்ளே அதாவது அந்த ப்ராசஸில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் குறையும். 2000லேருந்து 1300 வந்து டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ அண்ட் தென் ஸ்டெபிளைசர். இது வந்து இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற கண்ணாடி மேலே தண்ணி படுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வேளை மழை பெய்யுது, நம்ம ஜன்னல் கண்ணாடி மேலே தண்ணி பட்ட உடனே அது வந்து அன்ஸ்டேபிள் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணலாம்? ஸோ யாருக்கு இது? நம்மளுக்கு தான். ஸோ அதனால் எக்ஸாம்பிள் இப்போ ஏன் நம்ம வீட்டுக்கு போகிறோம், ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரிக்கே வாங்க, பீக்கர்லாம் கொண்டு போய் நம்ம எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டிலோ இல்லை ஹீட்டிங் மேன்லேயே வைக்கிறோம். அப்போ அது வந்து உருகிருச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராததுக்காக தான் நம்ம ஸ்டெபிளைசர் யூஸ் பண்ணுறோம். ஸ்டெபிளைசரில் பார்த்தீங்கன்னா லைம்ஸ்டோன் இந்த மாதிரிக்கே யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது கிளாஸ்லாம் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். நீங்கள் எந்த டெம்பரேச்சரில் கொண்டு போய் ஹீட்டிங் மேனில் நீங்கள் செட் பண்ணாலும் சரி, வாட்டர் பாட்டிலில் நீங்கள் வச்சாலும் சரி, எந்த கெமிக்கல் ரியாக்ஷனும் ஆகாது. அது போக அது வந்து அன்ஸ்டேபிளும் ஆகாது. ஸோ இதெல்லாம் தான் வந்து கிளாஸி ஸ்டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க.